Hi friends, welcome to Chuma's Kitchen. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு சட்னி பண்ண போறோம். மம்மி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அம்மா அப்பாலாம். அதனால மம்மி தான் இன்னைக்கு ஒரு சட்னி பண்றாங்க. இது என்ன சட்னி மரிமா? தேங்காய் சட்னி. தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னியா? எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு தான் சாப்பிட போறேன். தேங்காய் சட்னி மாதிரி என்ன பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட்? வெறும் வெங்காயம் வரச்சட்டியில் போட்டு வதக்குறோம். வரச்சட்டியில் போட்டு எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வதக்கணும். எவ்வளோ வெங்காயம்? நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ எவ்வளோ போட்டிருக்கீங்க? ரெண்டு பெரிய வெங்காயத்தில் 2 சின்ன சைஸ். ஓகே சரி. அப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அதுலேருந்து ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கீங்களா? கொஞ்சமாக இஞ்சி. ஓகே. பச்சை மிளகாய் இதெல்லாம் பச்சையாக அரைக்கணும். இது மட்டும்தான். ஓ இப்போ வந்து வறுக்கிறது வந்து இந்த வெங்காயம் இஞ்சி மட்டும். ஓகே. லேசாக வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய், இந்த மல்லி இலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை. சரி செய்யும்போது சொல்லிக்கலாம். இப்போ இது நல்லா வறுப்படணும். ரொம்ப வறுப்படணும். சும்மா லைட்டாவா அந்த பச்சை வாசம் போக. ஓகே. இப்போ வந்து இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கணும். இங்கே ஒருத்தன் எப்போ பாரு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். நான் தான் பண்ணுவேன், நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன், எது பண்ணாலும் நான் தான் பண்ணுவேன் டார்ச்சரும் அவன் தாங்க பண்ணுறான். ப்ரௌனி கேக் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நாங்கள் ஒரு ப்ரௌனி வந்து வீடியோ வேறு எடுக்க போகிறோம். உப்புமாலாம் தரத்துக்கு ப்ரௌனி வேறு ரெடி ஆகிருக்கு. ப்ரௌனி வந்து ஃபினிஷிங் பர்த்டே ப்ரௌனி பண்ணணும். அதுவும் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். மாவு ஒருத்தர் கலக்கிற அழகை பாருங்க. மாவு கலக்கிற அழகை பாருங்க. அழகாக கலக்குறேன்னு சொன்னேன்டா. கலக்கி பாருங்க. சும்மா 7 வருஷமா தெரியும் எல்லாருக்கும். நம்ம 2017 சேனல் ஆரம்பிச்சோமா, அப்போ இத்தனோடு பொடியாக இருந்தேன். அப்போ இருந்து சமைக்கிறப்ப வீடியோ எடுக்கிறப்ப இதே டார்ச்சர் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. ஆள் வளர்ந்தாலும் டார்ச்சர் குறைய மாட்டேங்குது. அப்போ வந்து கேக் பண்ணும்போது நான் பண்ணுறேன் என்ன சொல்லுமா அப்படிதான் நான் பண்ணுறேன் இருப்போம். இப்போ வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. வெங்காயம் நல்லா ஆறினோடனே ஜாரில் 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம்ல. மல்லி இலை ஒரு கை அளவுக்கு பச்சையாக தான் போடணும். பச்சையா. வெங்காயம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை. எவ்வளோ ஒரு அரை கை அளவுக்கு பொட்டுக்கடலை. சும்மா பேருக்கு ஜீரகம். எவ்வளோ? ஜீரகம் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன்லேயும் பாதி. உப்பு. ஓகே. உப்பு கொஞ்சமாக. அவ்வளோதானா? அரைச்சிடலாம். அவ்வளோதான். சட்னி அரைச்சாச்சு. ஒரு 1/4 கப்புக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு. அதில் வந்து கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் வந்து தாளிச்சு போட்டுருக்கோம். கருவேப்பிலை இல்லை ஆக்சுவலி, அதனால் வெறும் கடுகு, வரமிளகாய் போட்டு தாளிச்சு கொட்டியிருக்கோம். அவ்வளோதான். அதான் தேங்காய் சட்னி மல்லி போட்டு செஞ்ச மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். கலரும் அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே. இது வந்து தோசை இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்குமா? ஓ நல்லா இருக்கு. சரி, அப்படியே இதோட கண்டினியூ பண்ணி நம்ம ப்ரௌனி கேக்கு எப்படி டெலிவரி கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ரௌனி நாளைக்கு கேக் ஆர்டர் பார்த்திங்கன்னா 1/2 kg ப்ரௌனி. ஆனால் அவங்க ஸ்கொயர் ஷேப்பில் கேட்டனால நான் அதே வந்து 2ஆக வெட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன். கனாஷ் போட்டுட்டு நகராத மாதிரி இது பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன். டாப்பர் கேட்டாங்க, அதனால் டாப்பரை போட்டுட்டு இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து கனாஷ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கனாஷில் வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். அவங்க வந்து 3 தான் கோல்டன் பால்ஸு, பட்டர்ஃப்ளை, நட்ஸு அது மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. நம்ம அதை வச்சு சரி டிசைன் இது பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன். இவர் வந்து அசிஸ்டன்ட் டிபிஏ. டிபிஏனா டார்ச்சர்
பிஏ. ஆமாம் ஆமாம், இவர் வந்து என்னோட டார்ச்சர் பிள்ளைங்க. பொய்யெல்லாம் இல்லை. இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கனாஷு. நம்ம தான் சாஃப்ட் பண்ணிக்கணுமா? ஆமாம் ஆமாம். இதெல்லாம் வந்துட்டு பட்டர்ஃப்ளை தூக்கி அது மேலே உட்கார வைக்க போறீங்க. பட்டர்ஃப்ளை பறக்குமா? கேக்க தூக்கிட்டு பறந்து போய் அவங்க கிட்ட நீயே போதும் போலடாடி. நான் வேண்டாம். பட்டர்ஃப்ளை கேக்க தூக்கிட்டு பறந்து போய் அவங்க கிட்ட ஆர்டர் இருந்துரும். செகண்ட் ஃப்ளோர். ஓகே, ஃபைனலி இவன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கான். அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ப்ரௌனியை பண்ணி இவன் கையில் கொடுத்துருவோம். நீ என்ன பண்ணுவியோ பண்ணுட. பாருங்க, அச்சுமா அப்படி ஒட்ட சொல்லலையே, அவர் சொல்கிற மாதிரி நான் ஒட்டணுமா? ஏடா ஆமாம் ஆமாம், நான் தான் உங்களுக்கு பாஸ். நீ பாஸ் இல்லை, நீ அசிஸ்டண்ட். இல்லை நான் தான் பாஸ். ஓகே, 2 பட்டர்ஃப்ளை வச்சாச்சு. இப்போ என்ன தடுக்க போறீங்க? குண்டா, கோல்டன் பால்ஸ். சார் எல்லாரும் குண்டை போடுறாங்க, வெறி குண்டை தூக்கி போடுறாங்க. பாகிஸ்தான்ல இருந்து எல்லாம் ஓடிடுங்க. கண்டென்ட்டுக்கு வெளியில் பேசக்கூடாது. ஓகே, இது வந்து நல்லா நீளமாக கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்கொயர் வேண்டான்னு சொல்லியிருந்தா தாராளமாக டிசைன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நம்மளோட ஷார்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் டிசைன்ஸ்லாம் கூட கொடுத்துருக்கேன். பட் அவங்க ஸ்கொயராக கேட்டனால நமக்கு 1/2 kgயில் இவ்வளோ தான் பண்ண முடியும் மேக்ஸிமம். கிழவன் இவர் வந்து ஒரு கிழவன் இல்லை, அப்பனே இவங்க கிளவி எவ்வளோ பேசிட்டே இருக்காங்க போன பார்த்துட்டு. அது என்ன அர்த்தம்? நான் வந்துட்டு நான் செய்யறத வீடியோ எடுத்து என்னோட சேனல்ல போடுவேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இனி ஒன்று வேலை என்ன இருக்குது? டூடுன்னு மட்டும் ப்ளேஸ் பண்ண சொன்னாங்க, மட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு முந்தி கொஞ்சமாக இதுலேயே கணாஷ் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே டு படுக்கக்குள்ள நீங்க இருக்கீங்கல, அந்த இது நடுவுல மட்டும் லைட்டா ஒரு கோடை போட்டு அதுக்குள்ள வச்சிடலாம். இருங்க ஜி, உங்க திறமை எல்லாம் இன்னொரு நாள் காமிக்கலாம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, அந்த வீடியோ எடுத்து எங்க சேனல் போடுங்க, மறக்காம பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை இன்னும் ஏதாச்சும் பண்ணலாமான்னு பார்க்குறேன். கோல்டன் ட்ரிப் செரி இருக்குல்ல, செரி வச்சு என்ன பண்றீங்க? கொஞ்சம் ட்ரிப்பு கோல்டன் ட்ரிப் வச்சுட்டு ட்ராப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஃபைனலா பார்க்கலாம் கடைசியா என்ன மாதிரி வருதுன்ட்டு. ஓகே, சும்மா ஹனி மாதிரி இருக்கு. சும்மா ஹனி மாதிரி இருக்கு, ஹனி ஒழுகும்ல, இந்த மாதிரி இருக்கு. பார்த்து கணாஷ் மேலெல்லாம் கொட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குட்டி கேக் 1/2 kg கேக்கு மைதா ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இது 1/2 kg பார்த்திங்கன்னா நான் 650க்கு கொடுத்துட்ருக்கேன். பீஸ் கேக்னால் கொஞ்சம் கம்மியாகும், பட் வந்துட்டு நமக்கு இது கேக்காகவே கேட்குறதுனால நமக்கு அது 650 ஆகும். இதுலேயே வந்து ராகி, கருப்பு கவுனி எல்லாத்துலேயுமே பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அவ்வளோதான். ஓகே, இது நாளைக்கு டெலிவரி கொடுக்கணும், பேக் பண்ணி டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே, இதே மாதிரி இதுக்கு முந்தைய ஒரு கேக் பண்ணப்போ அப்புறம் அதே மாதிரி நான் ஊருக்கு பொள்ளாச்சிக்கு வந்து கொரியர் பண்ணலையா, அது எப்படி போச்சா என்னன்னு சொல்லணும், நல்லபடி போச்சான்னு ஒரு வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன். அது நல்லபடி 2 டேஸில் டெலிவரி ஆகிடுச்சு. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டாங்க. வாய்ஸ் மெசேஜாக போட்டாங்க, இல்லை நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், அது எல்லாமே எடுத்து வைப்பேன் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ. பட் அவங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டனால என்னால் வைக்க முடியல. பட் அவங்க ஃபோட்டோ அனுப்பி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. பட் நல்லபடி எந்த சேதாரமும் இல்லாமல் ரீச் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட ப்ரௌனி கேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே, கண்டிப்பாக நம்ம வீடியோவை மறக்காமல் பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெல் ஐகானை அடிச்சுட்ருங்க. டிங் டிங். பை.